சபை உறுப்பினரும் மற்றது மாகாண சபை உறுப்பினரும் யாழ் மாநகர மேயர் பிதா ஸ்ரீ மாநகர சபை வணக்கம். நாங்கள் எல்லாரும் இந்த 2 நாள் நிறைய தேடுதலை நாங்கள் பார்த்துருக்கிறோம். திஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எங்கட இது இப்போ எஃப்ஜிடியோட ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னால் ஐ ஹவ் ஸ்டார்டட் மை பிரசிடென்ட். நீங்கள் முதல்ல கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னேன். ஸோ நான் மேயர் ஆகிட்டீங்க இந்த கவர்மெண்ட் குட் கவர்னன்ஸ் இருக்கிற டைமில், நல்லாட்சி அரசாங்கம் இருக்கிற டைமில் ஒரு ப்ரொபோசலோடு சப்மிட் பண்ணான். திஸ் இஸ் மை ப்ரொபோசல், யூ கேன் சி. இது எப்படி என்று சொன்னால் எல்லாரும் எங்களோட ஹெரிட்டேஜ் சிட்டியை நாங்கள் டெவலப் பண்ணணும், ஹைரைஸ் பில்டிங் கட்டி எல்லாம் மாற்றணும் கொள்ளணும்னு யோசிச்சது. நாங்கள் யோசிச்சோம்னு சொன்னால் ஹெரிட்டேஜ் சிட்டி அப்படியே இருக்கட்டுக்கும், பட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் நியூ சிட்டி, ஒரு ஸ்மார்ட் சிட்டியோட நாங்கள் புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அதுக்குரிய லேண்ட்ஸ்கேப் எங்கே இருக்குது எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் பிலாங்ஸ் டு இந்த பேக் ரூல்ஸ் எல்லாம் இருந்தபடியாக கவர்மெண்டோட ஆக்டிவிட்டிகளும் இந்த ஃபுல் லேண்டும் செக்யூர்ட் ஆகியிருந்தது. அப்போ நாங்கள் அது சம்மந்தமாக பிரைம் மினிஸ்டரோட காட்சி போட்டால் நீங்கள் யூ கேன் கோ த்ரூ அவரோட நாங்கள் பேசி அதை நாங்கள் எங்களோட ஜிஏக்களால் எடுத்து இந்த லேண்ட் எடுத்துகிட்டு ஸ்கேல் பண்ண தொடங்கிட்டோம். இது உண்மையான ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னால் எங்களோட செகண்ட் தேர்ட் ஜெனரேஷன் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய செகண்ட் தேர்ட் ஜெனரேஷனை திருப்பி எங்களோட தாய் மண்ணுக்கு நாங்கள் கொண்டு வரோம்னு சொன்னால் நாங்கள் இப்படியான ஒரு ஸ்மார்ட் சிட்டி ப்ரோக்ராமை எங்களோட மண்ணில் எஸ்டாப்ளிஷ் பண்ணலன்னு சொன்னால் எங்களோட நீங்கள் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களோட அடுத்த ஜெனரேஷனோ அல்லது அடுத்த ஜெனரேஷன் எங்களோட மண்ணை பற்றி யோசிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கணும்னு தெரியாது. அதுக்காண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிய ஒன்று இதில் நான் ஒன்றையும் சொல்ல தேவையில்லை. திஸ் இஸ் த ஐடென்டிஃபைட் லேண்ட், த லொகேஷன் ஆஃப் சைட் அட் செம்மணி இன் ரிலேஷன் டு ஜஃப்னா சிட்டி. புரியுங்க, அது ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட்ல நாங்கள் போட்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சைட் இதுதான், அந்த சிவப்பாக இருக்கிற இடம் தான் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணினது. அதில் இருந்தோண்டு எங்களுடைய ஏர்போர்ட்டு, கோயம்பேடு ரோட், கேகேஎஸ், காரனர், எங்களுடைய A9 ரோட்டில் அதில் இருக்குது எல்லாம். இதான் இந்த பாயிண்ட் அவுட் பண்ண இடம். இது லகூன் வியூ. லகூன்லேருந்து நாங்கள் போய்க்கு நீங்கள் நாமக்கல் பிரிட்ஜை பாஸ் பண்ணிக்க அந்த பிரிட்ஜில் இருக்க உங்களுக்கு தெரிகிற வியூ தான் இந்த வியூ. ஸோ அங்கே பொன்ஸ் எல்லாம் இருக்குது தான் அந்த மேன்க்ரூவ்ஸ் இருக்கிறபடியா இது இந்த வைல்ட் லைஃப் அதுக்குள்ள செக்யூர்டாக இருந்தது. நாங்கள் கவர்மெண்டோட பேசி ஜிஏக்கு லேண்டை எடுத்துட்டோம், 293 acres. ஸோ திஸ் இஸ் த சைட். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி டோட்டலாக எவ்வளோ ஏக்கர் இருக்குது, இதுல இன்லேண்ட் வாட்டர் பாடிஸ் எவ்வளவு இருக்குது, மேன்க்ரூவ்ஸ் எத்தனை ஏக்கர்ஸ்ல இருக்குது, ஸ்க்ரப் பண்ட் அண்ட் அதர் வேஸ்ட் லேண்ட், ஓப்பன் வேஸ்ட் லேண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பெர்சன்டேஜில் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோம். இது ஒரு இலங்கையில் இருக்கக்கூடிய மிக ரெகக்னைஸ்ட் ஒரு ஜூடியோட சேர்ந்து நாங்கள் ஒரு ஆர்கிடெக்டை பிடிச்சி தான் நாங்கள் இது செய்தாங்க. இது எப்பயுமே எந்த காலத்திலும் இதை ஒரு சேலஞ்ச் பண்ணிடாது என்று சொன்னால் எல்லாருமே லீகலி ரெகக்னைஸ்ட் பீப்புளாக தான் இது மேற்கொள்ளப்பட்டது. ஸோ இது ஏன் காட்டுறேன்னு சொன்னால் இதை எப்படி உங்களுக்கு தெரியுது, இந்த சிம்பலை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் இந்த சிட்டியை ஃபோன் பண்ணிக்க இந்த லேண்டர்ஸ் எப்படி ஸ்கேல் பண்ணுறோம்னு சொன்னால் ஒரு ஜால் மாதிரி தான் நாங்கள் அதை எடுத்துருக்கிறோம். அதை எப்படி எடுத்தோம்னு சொன்னால் இன்ன இடங்கள்ல இருந்து சேகரித்து இதை எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை இப்படித்தான் நாங்கள் இந்த லேண்ட் ஸ்கேலை போட்டிருக்கிறோம். அதில் என்னென்ன வரும் ஃபர்ஸ்ட் 11 வகையாக நாங்கள் பிரிச்சிருக்கிறோம். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கல்ச்சரல் ஜோன், பப்ளிக் ரெக்ரியேஷன், அகாடமிக் காம்ப்ளெக்ஸ், ஹெல்த் கேர், மெடிக்கல் சென்டர்ஸ், ஹோட்டல், ரெசிடென்ஷியல். ஸோ நாங்கள் அதுக்கு சகல இது ஸ்போர்ட்ஸ், வெக்கேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாம் நிறைய விடயங்களும் நாங்கள் அதுக்கு போடலாம். இட்ஸ் 293 acres. சரிதானே? ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு வாட்டர் போடுறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாவக்கலி பிரிட்ஜ், இது பிரிட்ஜுக்காக வரைக்கும் அதுல இருந்த தண்ணியை எங்களோட நேச்சுரல் வாட்டர் இருக்குது, மழை காலத்தில் நாங்கள் சேமிச்சா அதுக்கு ஒரு வாட்டர் போலோவையும் நாங்கள் கொண்டு வரலாம். ஸோ அப்படித்தான் இது இருக்கு. திஸ் இஸ் த ப்ரிலிமினரி கான்செப்ட் பிளான். இதில் எல்லாமே நாங்கள் எத்தனை ஏக்கர்ஸுக்குள்ள என்னென்ன வரும்னு சொல்லி எல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கிறோம்.
Next. That's the last slide. Huh? It's the last. இல்ல அது என்னோட ஸோ இதில் ஏரியல் வியூவா நாங்கள் உங்களுக்கு தந்துருக்கிறோம். ஏரியல் வியூ எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் இருக்குது, ஒரு 30 seconds. ஸோ இந்த ப்ரொஜெக்ட் எங்களுக்கு சாங்ஷன் பண்ணப்பட்டு இருந்தது. இதுக்கு கவர்மெண்ட், இந்தியா கவர்மெண்ட்டோட அல்லது சைனீஸ் கவர்மெண்ட்டோட ஒரு கொலாபரேஷன் செய்து இந்த ப்ரொஜெக்டை இதை ரிக்ளைம் ஃபஸ்ட்டாக நாங்கள் லேண்டை ரிக்ளைம் பண்ணணும். அப்போ அதுக்கு எஸ்டிமேட்டட் பட்ஜெட் 1000 million. அப்போ அதை ஒரு கட்டாயமாக ஸ்ரீலங்காவால் செய்ய முடியாது. அப்போ நாங்கள் இந்தியன் கவர்மெண்ட் அல்லது அதுக்குரிய மாஸ்டர் பிளான் எல்லாம் ரணில் விக்ரமசிங்கோட பொலிட்டீஷியன்ஸுக்கு அந்த டைமில் ஐடியாஸ் கொடுத்தவர். பட் குட் கவர்னன்ஸ் இல்லாமல் போனதோட அப்படியே இது பேரலைஸ் ஆகிட்டு. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னால், இதை எங்கே கொண்டு போகிறது, யார்கிட்ட கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து அப்கமிங் கவர்மெண்ட்ஸ். ஸோ அவையில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு காசும் இல்லை. அப்போ இன்றைக்கி எஃப்ஜிடி ஒரு கண்டினியூஸ் கன்சிஸ்டன்சி கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு ஃபியூச்சரில் எங்களோட நார்த்தன் ஈஸ்டை டெவலப் பண்ணணும், அந்த கட்டுமானத்தை அமைப்போணும்னு இருந்ததுன்னு சொன்னால் நிறைய விடயங்களில் நீங்கள் கன்சன்ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு எக்கனாமிக்கலியாக நீங்கள் எங்கள் மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், அது முக்கியம். என்று சொன்னால் ஒரு பலமில்லாத சமுதாயத்தில் எதிர்காலத்தில் போராட முடியாது. அப்போ நாங்கள் என்ன வகையில் போராடினாலும் ஒரு பலமுள்ள சமுதாயமாக இருக்கணும், அதுக்கு பொருளாதார ரீதியில் நாங்கள் வளரணும். அதுக்கப்பால் தேசத்தை கட்டியெழுப்பணும்னு சொல்லி வந்தோம்னு சொன்னால், இப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு இது தேவையில்லை. எங்களோட செகண்ட் தேர்ட் ஜெனரேஷனை இந்த உலகம் முழுகக்கூடிய எங்களோட உறவுகளை திருப்பி நாங்கள் எங்களோட தாய்மண்ணுக்கு கொண்டு வரதுக்கு இப்படி ஒரு ஸ்மார்ட் சிட்டி ப்ரோக்ராம் ஃபியூச்சரில் இது நான் சொன்ன இமீடியட் என்ன நீட்ஸ் இருக்குது, ஷார்ட் டேர்மில் என்ன எங்களுக்கு தேவை, ஸோ லாங் டைமில் என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ இதை நீங்கள் ஒரு கேட்டகரிக்காக லாங் டைம் ப்ரொஜெக்டில் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் அப்படி செய்தீங்கன்னு சொன்னால் ஃபியூச்சரில் நாங்கள் எங்களோட இனத்தினுடைய இருப்பையும் அடையாளத்தையும் எங்களோட தாய்மண்ணில் மீண்டும் கால் ஒன்றி நாங்கள் ஒரு ஆரோக்கியமான சமூகமாக விழுகலாம் என்ற நம்பிக்கை இருக்குது. ஆகவே ஆரோக்கியமான 2 நாட்களும் இன்றைய நாளும் மிகவும் ஆரோக்கியமாக ஆரம்பித்தது. எஃப்ஜிடி இன்றைய மிஷன் நிச்சயமாக வெரி பாசிட்டிவாக போகுது. எல்லாருமே வெரி இன்டலெக்சுவல், எல்லாருடைய விடயங்களும் நல்ல ஆரோக்கியமான புதிய அனுபவங்களை பகிர்ந்து இருக்கின்றது. இதில் கலெக்டிவான விடயங்களை எங்களோட ப்ரொஃபஸர் எடுத்து கேட்டகரைஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபியூச்சரை நாங்கள் தேடணும். அதுக்கு எஃப்ஜிடியினுடைய முயற்சியை பாராட்டி இந்த அருமையான சந்தர்ப்பத்தை இந்த நிகழ்ச்சிகளில் இல்லாவிட்டாலும் இந்த வளவாளருடைய நிகழ்வில் இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு தந்தமைக்காக தலைவர் எங்களுடைய ப்ரொஃபஸர் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். அன்னைக்கு நேற்று நீங்கள் இன்னொன்று இது தொடர்பான இன்னொன்று பார்த்துருக்கோணும். லண்டன்ல இருந்து டாக்டர் ஞானா சங்கரலிங்கம் வந்து அவர் மெட்ரோ சிட்டி நினைக்கிறேன் அப்ட்ராக்டில் போட்டிருக்கணும் இல்லையா, மெட்ரோ சிட்டி ப்ராஜெக்ட் மெட்ரோ ட்ரெயின் அவர் வர முடியாமல் போயிட்டு ஆப்ரேஷன் அதெல்லாம் எங்களுடைய நீண்ட கால நோக்கில் செய்யப்பட வேண்டிய விடயங்கள். மிச்ச நன்றி. ஆன்லைனில் உள்ளாங்களா போடுறீங்களா? ஆன்லைனில் இருக்கிற நீங்கள் ஏதாவது கருத்து சொல்ல விரும்புகிறீங்களோ? ஆமாம், கதைங்க. நான் நெட்டூராஜா பவுலியா யூனிவர்சிட்டி வைஸ் தேங்க்யூ ஃபார் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல விஷயம் நடந்துருக்கு. நான் உங்களுக்கு ஒரு சில பிளட் பாயிண்ட்டை வெரி பிரீஃபாக நான் 5 minutes முடிச்சுட்டு வருவேன். சரி, அது என்னன்னு சொன்னால், முதலாவது வெரி ஷார்ட் என்றால் உதாரணத்துக்கு நாங்கள் செய்கிற சில ப்ரோக்ராம் இந்த ஹியூமன் மனித வளங்கள் உருவாக்குறதுக்கு நாங்கள் சில சின்ன சின்ன ப்ரோக்ராம்கள் இந்த சுற்றியோட இருக்கிற மக்களுக்கு, வெனி ரீஜனுக்கு இருக்கிற மக்களுக்கு, செவல நோர்தன் ஈஸ்ட் ஃபுல்லாக கவர் பண்ணுற ப்ரோக்ராமில் முக்கியமாக எஸ்எம்இ செக்டர்
இப்ப இந்த 2 பேர் இருக்காங்க, டாக்டர் ரவீந்திரகுமாரும் டாக்டர் கோகுலதேவி டாக்டர் கோகுலதேவியும் இருக்காங்க. அப்ப இதுல என்னன்னா எங்களுக்கு அந்த 2 ஒரு சின்ன விஷயம் இருந்தால் இந்த நாங்கள் சிபிடி ப்ரோக்ராம் அல்லது ஒரு சர்டிபிகேட் ப்ரோக்ராம் அல்லது நாங்கள் ஒரு அட்வான்ஸ் சர்டிபிகேட் ப்ரோக்ராம் இப்படியான விஷயங்கள் செய்ய சில அண்டர் பிரிவிலேஜ் மக்களுக்கு விரையில்லாமல் இருக்கு. அது இவங்க ஒரு 20,000 to 40,000 rupees முடிஞ்சாலும் அவங்களுக்கு சில பேருக்கு அது பே பண்ண எல்லாமே இருக்கு. அப்ப அது பே பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் உங்களோட டீம்ல யார்கிட்ட இருந்தால் அந்த ஆட்கள் நாங்கள் கனெக்ட் பண்ணி விடலாம், நீங்க பேருக்கு சப்போர்ட் பண்ணலாம். அது முதலாவது பிளஸ் பாயிண்ட். 2வது பிளஸ் பாயிண்ட் வந்து நாங்கள் இந்த சர்டிபிகேட் கோர்ஸ்கள் செய்தவர்கள் கேட்க இன்னைக்கு டாக்டர் கோவிந்தசாமி சொன்ன மாதிரி அவருக்கு வந்து ஒரு சோலார் ட்ரைனிங் செய்யறதுன்னு சொன்னா நாங்கள் மேலோட சேர்ந்து இலங்கை அரசாங்கத்தின் அனுசரணையோட எங்களுக்கு நாங்கள் அனுசரணை எடுத்துக்கோன்னு சொன்னா கடைசியில் அவங்கள அந்த சர்டிபிகேட்டை வெளியூ பண்ணுவோம். அந்த வெளியூ வந்த இதை நாங்கள் எடுத்து செய்தோம்னு சொன்னா அந்த மக்களுக்கு போய் செய்த சர்டிபிகேட் கொஞ்சம் வெளிவா இருக்கும். அவங்க அந்த அரசாங்கம் சொல்லியிருக்க பப்ளிக் டியூட்டி கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா அவங்களோட சேர்ந்து செய்ய வேண்டி வரும். நாங்கள் சேர்ந்து செய்யலாம், நாங்கள் அதுக்குரிய கனெக்ஷன் ஏற்படுத்தலாம். அப்போ இங்க இருந்த ஆட்கள் எங்களோட வந்து வேலை செய்ய நாங்கள் சில இதுகளுக்கு முக்கியமா அந்த சோழ எலக்ட்ரீஷியனுக்கு நாங்கள் அவங்கள்ட்ட போகணும். மிச்சம் எல்லாத்துக்கும் பவுனியன் யூனிட்டி கொடுத்தாலே கனெக்ஷன். அப்போ பவுனியன் யூனிட்டியோட சேர்ந்து அல்லது நீங்கள் ஜப்பான் யூனிட்டியோட சேர்ந்தோ அல்ல ஈஸ்டர்ன் யூனிட்டியோட சேர்ந்தோ நீங்கள் செய்து கொள்ளலாம், அல்ல சவுத் ஈஸ்டர்னோட சேர்ந்து செய்து கொள்ளலாம் அந்த சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம். 3வது பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நாங்கள் இந்த எக்ஸ்டர்னல் டிகிரி ப்ரோக்ராம் செய்யலாம். நாங்கள் இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி பற்றி காய்ச்சினாங்க. அது மாதிரி எக்ஸ்டர்னல் டிகிரி ப்ரோக்ராம் செய்ய எங்களோட யூனிவர்சிட்டியிலேயே ஒரு பிரைவேட் ஆமே இருக்கு. அதான் நாங்கள் சொன்ன அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எல்லாபடியும் முக்கியமாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் உள்ளாக. ஆகவே நீங்கள் அந்த ஒரு யூனிவர்சிட்டியில எங்களுக்கு எந்த பண்ணாத ஆட்கள் இருக்கு, அதாவது யூனிவர்சிட்டி ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்காத ஆட்களுக்கு நாங்கள் பிரைவேட்டா செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுடைய ஸ்டேட் யூனிவர்சிட்டிலேயே இருக்குது. அதுக்கு சில சப்போர்ட் தேவைப்படும். அதே நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுருக்கோம். ஒரு சப்போர்ட் வந்து அந்த அண்டர் பிரைவேட் ஆட்களுக்கு சில சப்போர்ட் கொடுக்குறது. 2வது சப்போர்ட் இங்க இருக்கிற லீடிங் பேராசிரியர்கள், லீடிங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், என்டர்பிரனர்ஸ் நீங்கள் வந்து எங்களோட சேர்ந்து அவர்களுக்கு சேர்ந்து படிப்பிக்கலாம், த்ரூ ஆன்லைன்ல கூட வரலாம். 3வது வந்து நாங்கள் பார்க்கிறோம் இங்க இருக்கிற சில ரிப்போர்ட்டட் யூனிவர்சிட்டியில இருக்கிற அதிகாரிகள், சில பேர் டீனா இருக்கலாம், சில வைஸ் சான்சலரா இருக்கலாம். அவைகள் வந்து எங்களோட எக்ஸ்டர்னல் டிகிரி ப்ரோக்ராமோட கொலாபரேட் பண்ணி இப்ப நீங்கள் டாக்டர் முதலாவது ஸ்பீக்கர் சொன்ன மாதிரி எங்களுக்கு கொலாபரேட் பண்ணி நாங்கள் உங்களோட டிகிரி ப்ரோக்ராமோட கொலாபரேட் பண்ணி நாங்கள் இங்கே ஒரு டிகிரி ப்ரோக்ராமும் ஓப்பன் பண்ணலாம். அப்போ அது வந்து இப்போ நாங்கள் பிரைவேட் யூனிவர்சிட்டி ஃபோம் பண்ணிச்சிருந்தா கொஞ்சம் ஹார்டாக இருக்கு இந்த நேரம். 2வது நொதர்ஜினி ஃபோம் பண்ணப்பட்டிருக்கு. பேராசிரியர் வசந்தி அரசன் அதுக்கு வைசான்சலர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. நொதர்ஜினி பிரைவேடைஸ் யூனிவர்சிட்டியோட இந்திரன் சேர்க்கிறார். உங்கள் அனைவருக்கும் தெரியும் நடிகர் ரம்பாவுடைய ஹஸ்பண்ட். அப்போ அது மாதிரி பிரைவேட் யூனிவர்சிட்டி ஃபோம் பண்ணலாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கு ஆரம்பத்தில். ஆனால் இதுவும் ஒரு வழி எங்களுடைய ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட ஒரு பிரைவேட் எஜுகேஷன், அதாவது ஃப்ரீ எஜுகேஷன். ஆனால் இங்கே வந்து ஒரு லிமிட்டட் மினிமம் காஸ்ட் மக்களுக்கு சார்ஜ் பண்ணலாம். அதான் இங்கே இருக்க ஒரு சின்ன ப்ராப்ளம். அதனால எங்களுக்கு அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உங்களை ஆக்கிற உதவிகள் தேவைப்படும். அடுத்த 4வது பாயிண்ட் வந்து நாங்கள் கேட்கறது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அதாவது இப்போ எங்களுக்கு ஒரு பொருளாதார நீங்க வரும் பொழுது உங்களை நல்ல முறையில நாங்கள் பராமரிக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு ஹோட்டல் வவுனியால கொஞ்சம் குறைவு, யாழ்ப்பாணத்தில் இருக்குது. 2வது வவுனியால கிளிநொச்சி முல்லைத்தீவு அப்படிய இடங்கள்ல குறைவு. இப்ப நீங்கள் வந்த எங்கள்கிட்ட வவுனியால ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு யூனிவர்சிட்டியில, நீங்க அதில் இருக்கலாமே இருக்கலாம். நாங்கள் பிரைவேட்டா ஹையர் பண்ணி வச்சுக்கிறோம், ஒரு சின்ன வீடு உண்டு. இல்லாட்டிக்கு நீங்கள் எங்களுக்கு யாராச்சும் ஒரு இது ஒரு மீடியம் லெவல் இதுக்குரிய ஃபண்டிங்கை தந்து நாங்கள் அதை கொண்டு பேர்ல கட்டி நீங்கள் வரும்பொழுது ஆர்வத்தாலும் அதில் இருந்து சேவையை செய்து போகக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி நாங்கள் செய்து கொள்ளலாம். அது இன்னொரு லெவல் என்னன்னா, நாங்கள் பொறியியல் கூடத்தை கட்டிக்க முதல்ல கட்டினா நாங்கள் ஒரு கெஸ்ட் ஹவுஸ். அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல 30க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் வந்து நல்ல முறையில செய்திருந்தாங்க தங்களோட சேவையை. அதுங்களுக்கு பெரிய ஒரு பெனிஃபிட்டா இருந்தது. அதனால நாங்கள் சொல்றோம் வவுனியாவில் இன்னும் அந்த நிலைக்கு நாங்கள் வரையில நாங்கள் அதை செய்து கொள்ளலாம். அடுத்தது 5வது வந்து இந்த வன்னி ஹைடெக் சிட்டி என்று நாங்கள் ஒரு ஃபோம் பண்றதுக்கு யோசிச்சு கொண்டிருக்கோம். உதாரணத்துக்கு சிலிக்கன் வேலியை எப்படி ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி ஃபோம் பண்ணிச்சோ அது மாதிரி நாங்கள் ஒரு வன்னி ஹைடெக் சிட்டி என்று ஃபோம் பண்ணோம்னா எங்களுக்கு கணக்க ஆள் வேணும்.
அதுக்குரிய லீடிங் ப்ரொஃபசர்ஸ் இருந்து கொஞ்ச காலம் உங்களோட வந்து இருந்து, அதாவது 3 மாதம் இருக்கிறதா, உங்களுக்கு வெக்கேஷன் லீவ் கிடைச்சா அதை என்ஜாய் பண்ணிக்கலாம், அல்ல செபட்டிக்கல் லீவ் கிடைச்சா எங்களோட வந்து கொஞ்ச காலம் நிற்கலாம். அப்படி நின்றீங்கன்னா நாங்கள் மேலேஜான மனித வளத்தை உருவாக்கி அந்த மனித வளத்தை கடைசியில் எங்களுக்கு ஒரு வனி ஹைடெக் சிட்டியை உருவாக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் ஐடிடி கோர்சஸ் செய்கிறவங்க இருக்கலாம், ஐசிடி கோர்சஸ், மற்றது ஸ்மால் மீடியம் என்டர்பிரனர்ஸ் அங்கே உருவாக்கி கொண்டு வரோம். மற்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படியான விஷயங்கள் நாங்கள் இது கூட ஆக்களுக்கு எம்பெட் பண்ணி மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் அதை செய்யலாம். அதில் என்னன்னா தனியாக டீச்சிங் மட்டுமே இல்லை, அந்த மனித வளங்களை நாங்கள் மிகவும் எஃபிஷியண்டா எஃபெக்டிவா பாவிக்கக்கூடிய முறையில அவைகளுக்கு மென்டரிங்கும் தேவைப்படும். அவையோடு சேர்ந்து இருந்து நாங்கள் செய்ய வேண்டிய சில